வணக்கம்ப்பா. கற்பாய் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கண்பாய் ராசி பலன் சேனலுக்கு அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட்டும் பண்ணிடுங்க. முடிஞ்சால பண்ணணும். மே 12, 2026 கடக ராசிக்காரர்கள். கடகராசிக்காரர்கள் அப்படின்னு பார்த்தாலே அவங்க மனசு எப்படி இருக்குன்னா மென்மையானவர்களாக தான் இருப்பாங்க. ஆனால் வெளியே பார்த்தோம் அப்படின்னா மூஞ்ச வச்சு பார்க்கல சரியான முரட்டு ஆத்மாக்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இவங்கக்கிட்ட தான் குடும்ப பாசம், அன்பு, பாதுகாப்பு எல்லாமே அதிகமாக இருக்கும். யாரையுமே டக்குன்னு நம்பிடுவாங்க. அப்படிப்பட்ட ராசி தான் இந்த கடகராசி. ஏதோ சொல்கிறதெல்லாம் என்ன சொல்கிற மாதிரியே இருக்குது மேடம். இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா சந்திரன் ஆட்சி செய்யும் ராசி அப்படிங்கிறதுனால இவங்க மனநிலை மாற்றங்கள் சில நேரங்களில் மனசு மாறிக்கிட்டே இருக்கும். இவங்களுடைய குணாதிசயம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குடும்பத்தை முதலில் நினைப்பவர், பிறருக்கு உதவ அவ்வளோ ஆசைப்படுவாங்க. டக்குன்னு அவங்கள்ட்ட 5 ரூபா இருந்தாலும் அந்த 5 ரூபாய் கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் இந்த கடகராசிக்காரங்கள். டக்குன்னு உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாகவும் இருக்காங்க. எல்லாம் சொல்றது சரிதான். நாளைக்கு என்ன கலர் போட்டு போவா, அப்புறம் அதிர்ஷ்டம், இதெல்லாம் சொல்லவே இல்லை. நாளைக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு உங்களுக்கு பார்த்துட்டோம் அப்படின்னா அதிர்ஷ்டமான ட்ரெஸ் கலர் ஃபஸ்ட்டு நம்ம சொல்லிடுறேன். ஒயிட் கலர் அல்லது வெளிர் எல்லோ கலரில் போடணும். அதை லெமன் கலர் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. அந்த கலரில் நேரத்தில் ட்ரெஸ் அணிஞ்சு ஆடை அணிஞ்சு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா போகிற காரியம் வெற்றி அடையும். கும்பிட்ற தெய்வம் குறிக்க வந்ததம்மா அப்படின்ற மாதிரி கும்பிட்ற தெய்வத்தை சொல்லுங்க. நாளைக்கு நீங்கள் கண்டிப்பாக வழிபடக்கூடிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான், தட்சிணாமூர்த்தி. இவங்க 2 பேருமே நீங்கள் நாளைக்கு வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்பவே நன்மை தரக்கூடிய நாளாக இருக்குது. பக்கத்தில் உள்ள சிவன் கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வாங்க. உங்களுக்கு மன அமைதியை கொடுக்கும். ஓம் நம சிவாய அப்படிங்கிற மந்திரம் தான் நாளைக்கு உங்களுக்கு இருக்கணும். அதை 108 முறை ஜெபிச்சு வந்தீங்க அப்படின்னாலே நாளைய நாள் இனிய நாளாக அமையக்கூடும். நன்றி மேடம்.